Thank you, Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் துதிக்கப்படுவதாக. ஸ்தோத்திரிடப்படத்தக்க கர்த்தருடைய நாமம் நம் நடுவிலே இன்றைக்கும் மகிமை அடைவதாக. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண்களை மூடி இன்று நம்ம கேட்க இருக்கிற வசனங்களுக்கு இருதயம் ஆயத்தப்பட வேண்டும். ஒரு பக்குவ இருதயத்தின் ஒரு பக்குவத்தோடு வசனங்களை உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடுகிறவர்களாக ஒரு நிமிஷம் கூட கண்களை மூடி தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல பிதாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவனுடைய குமாரனே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில் உம்மை கூப்பிடுகிறோம். ஜீசஸ், நான் வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறீர். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் அவன் வீட்டிற்குள்ளே வந்து, அவன் இருதயத்திற்குள்ளே வந்து நாங்கள் அவனோடு பந்தியிருப்போம் என்று சொல்லி இருக்கிறீர். இயேசுவே, இந்த வேளையில நீர் எங்கள் இருதயத்தின் கதவுகளை தட்டுகிறவராக, ஹல்லேலூயா, எங்களோடு அதிகமாய் இடைப்பட விரும்புகிறவராக, எங்களோடு பேச விரும்புகிறவராக கர்த்தர் எங்கள் வாசலில கர்த்தர் வந்திருக்கிறீரப்பா. ஜீசஸ், ஹல்லேலூயா, நீர் எங்களை தேடி வர நாங்கள் எத்தனை பாக்கியமுள்ள ஜனமாய் காணப்படுகிறோம். இயேசுவே, நீர் எங்களை தேடி வந்திருக்கிற தெய்வம், எங்களோடு பேசுகிற தெய்வம், எங்களோடு ஆத்மார்த்தமாய் இடைபடுகிறவர். ஓ ஜீவனுள்ள கிறிஸ்து, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் தம்முடைய ஜீவ வார்த்தைகளை எங்கள் நடுவிலே அனுப்பி எங்களோடு பேசுகிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கிருபையின் தேவனே, இந்த வேளையில தயவா எங்களோடு நீர் ஆண்டவரே இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாகம் தீர்க்கும் ஊற்றே, அப்பா, பசியோடு வந்திருக்கிறோம், தாகத்தோடு வந்திருக்கிறோம். தாகம் உள்ளவன் எவன் மேலும் ஓ ரபல ரிபகடா ரபதி அந்துராதனஷ்யா, தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர், ஹல்லேலூயா, இந்த வேளையில ஜீவ வார்த்தைகள் கடந்து வரணுமே அப்பா. எங்களோடு உம்முடைய சத்திய போதனைகள் இடைபடணுமே கர்த்தாவே. ரபல ரிப டூரி அந்தராதனஷ்யா, விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம், ஜெப தேவைகளோடு வந்திருக்கிறோம், இருதயத்துல சில காரியங்களை எண்ணி நினைத்து வந்திருக்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியானவர், இந்த வேளையில அப்பா, ஓ ரபல ரிபா துரி அந்தராதனஷ்யா, க்ளோரி, 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 க்ளோரி. எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர், எங்கள் பலவீனங்களிலே எங்களை பலப்படுத்துகிறவர் இயேசு எங்கள் நடுவிலே. அப்பா, நீர் வந்திருக்கிறீர், உம்முடைய பிரசன்னம் கடந்து வந்திருக்கிறது, எங்களை முற்றிலும் சூழ்ந்து கொள்ளுகிறீர். இயேசுவே, இந்த வேளையில உம்முடைய தொடுதல் எங்களுக்கு உண்டாகணுமே அப்பா. தேங்க்யூ லார்ட். ஆமென். ஜீசஸ், உம்முடைய ரூவா காற்று எங்கள் மேல் வீசணுமே அப்பா. ஹல்லேலூயா. ஓ யூத ராஜ சிங்கம் எங்கள் நடுவிலே அப்பா. ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி காணப்படணுமே அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி, 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 க்ளோரி. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தெளிவின்மைகளும் இந்த வேளையில மாறணுமே அப்பா. ஒரு தெளிந்த புத்தியோடு, ஒரு நீரோடை போல உம்முடைய வார்த்தைகள், வசனங்கள் எங்களுக்குள்ளே கடந்து வரணுமே. பாதத்திலே கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. ஒரு பாடலின் சில வரிகளை கூட பாடிட்டு நம்ம வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து
மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் நமது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், நான் பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். க்ளோரி. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் வேந்தன். நினைத்து துணித்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். Amen. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Glory to God. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. பாருங்க, எப்படி ஒரு பக்தி உள்ள பாடல். கர்த்தரை நோக்கி அந்த பக்தன் பாடுகிற அந்த அனுபவம், அவரை பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். Amen. Hallelujah. ஒரு மலை மேல பேதுரும் யோவானும் போயிட்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அப்படியே அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட இந்த 2 சீஷர்களும் போயிட்டாங்க. மற்ற சீஷர்கள் எல்லாம் மலைக்கு கீழே தான் இருக்காங்க. இவங்க மாத்திரம் மலைக்கு மேல ஏறிட்டாங்க. ஏறின பிறகு மறுரூப மலை என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா அங்க இயேசு மறுரூபம் அடைகிறார். இப்ப பேதுரு சொல்றான், அங்க அப்ப அந்த சமயத்துல பாக்குறாங்க, எலியா வந்துடுறான், மோசே வந்துடுறான். மற்ற ஜனங்கள் யாரையும் பார்க்கல. பழைய ஏற்பாட்டுல வேதாகமத்துல இருந்து ஆட்கள்லாம் நேர்ல வந்துடுறான். ஆமென். அதனாலதான் சொல்றோம், இது ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆமென். இதுல இருக்கிற ஆட்கள் எல்லாம் இல்ல, கர்த்தருக்கு தாசர்களா இருந்த அவர்கள் எல்லாரும் எப்படி வந்துடுறாங்க. ஆமென். ஜீவனுள்ளவர்களாகத்தானே இருக்காங்க. அப்ப பேதுருவும் யோவானும் பார்க்கிறாங்க, பரவசம் அடைகிறான். எந்த அளவுக்கு பரவசம் அடைகிறாங்கன்னா, கர்த்தருக்கும் மோசேக்கும் எலியாவுக்கும் கூடாரம் போட தயாராயிட்டாங்க. தங்களுக்கு ஒரு இடம் வேணும்னு கூட யோசிக்கல. தங்களை மறக்கிற அளவிற்கு அந்த மகிமையின் பிரகாசத்துல இயேசுவை பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைகிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்குள்ளே பெருக வேண்டும். ஆமென். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மற்ற எல்லா காரியமும் அதை தொடர்ந்து வரட்டும். முதலாவது நம்ம இயேசுவை பார்த்து பரவசம் அடையணும். பவுல் பெரிய ஊழியங்களை செய்யறான். ஆனால் அவன் முதலாவது யாரை பார்த்துட்டான்? இயேசுவை பார்த்துட்டான். அல்லேலூயா. அங்கதான் அவன் தொடங்குறான். இயேசுவை பார்க்காம அவன் எந்த ஊழியமும் செய்யல. அவனுடைய நோக்கமே வேறையா தான் இருந்துச்சு. இயேசுவை கண்டு களி கூறுகிற அனுபவத்துல வர நமக்கு பழக்கம் இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு ஒரு பலன் உண்டா. அல்லேலூயா. ஆமென். சீஷர்களுக்கெல்லாம் அப்படிதான். பரிசுத்த ஆவியானவர்களாலே அவர்கள் பலன் அடைந்த பிறகுதான் அவர்கள் தங்கள் ஊழிய காரியமாய் செல்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் மற்ற எதுவுமே. அது வரைக்கும் எங்கதான் இருந்தாங்க? எந்த உலக மனுஷர்களையும் அவங்க பார்க்கல. வெறும் சீஷர்களா தேவ பிள்ளைகளா கூடி ஒரு அறையில அப்படியே அமர்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகுதான். ஏன்னா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண்கிற அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி ஒரு அனுபவத்துல வந்த பிறகுதான் இயேசுவை ரசித்து ருசித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து
அந்த அனுபவத்துல வந்த பிறகுதான் மற்ற எந்த காரியமும் அவங்க மைண்ட்லயே வருது. அல்லேலூயா. அது வரைக்கும் அவங்களுடைய விருப்பமும் அவர்களுடைய வாஞ்சையும் ஒன்றே ஒன்றுதான். இயேசுவை நான் பார்க்கணும். இயேசுவின் மகிமையின் பிரகாசத்தை நான் அனுபவிக்கணும். தேவ பிரசன்னம் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் இப்படி பாடல் பாடப்பட்டு இருக்கிறது. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம், பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், நான் பரவசம் அடைவேன். நமது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், நான் தொடர்ந்து பயணம் செய்வேன். ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த ராத்திரியிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மகிழ்ந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்படட்டும். ஆமென். நம்மை அவர் ஒரு பசும்புல் மேய்ச்சலின் அனுபவத்துல, ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டையில அவர் அழைத்து செல்கிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை தினமும் தேற்றி நம்மை அணைத்து கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ் க்ளோரி. அவரை நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைகிற ஒரு அனுபவத்துல நம்ம காணப்படுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மற்ற எல்லா அலுவலும் அதற்கு பிறகுதான். ஆமென். ஹல்லேலூயா. நாம முதலாவது கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருக்கிறோமா, அந்த கவனம், அந்த ஒரு திட்டமான ஒரு வாஞ்சை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவருடைய குரலை கேட்டு அவரை பின்தொடர்ந்து அவருடைய தோளில் அமர்ந்து கவலைகளை மறந்து தொடர்ந்து அவருக்குள்ளே அவராலே நடத்தப்பட நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இயேசு இன்பமானவர். ஆமென். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் அதிக இன்பமானவர் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. Glory to Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. கடந்த வாரம் நம்ம பார்த்த பகுதியை கொஞ்சம் நினைவுபடுத்திட்டு நான் தொடர்ந்து இன்றைக்கு காணப்படுகிற வசனத்துக்கு நேராய் போகிறேன். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்த்தோம். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று நம்ம கண்டோம். அல்லேலூயா. பெரிய ஒரு குணம். ரூத்தை பார்க்கிற போது போவாஸ் சாட்சி சொல்றான் ரூத்தை குறித்து. ரூத் எப்படிப்பட்டவள்? அவளுக்கு குணசாலி என்று பெயர் பெறுகிறாள். முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது என்று சாட்சி பெறுகிறாள். அவளுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று போவாஸ் அவளுக்கு நல்ல தயவுள்ள வார்த்தைகளை பேசுகிறான். அவள் ஒரு சுதந்திரவாளியாய் மாறுகிறாள். போவாசுக்கு மனவாட்டியாய் மாறுகிறாள். அல்லேலூயா. நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊர் எல்லாரும் அறிவார்கள் என்று நான் மாத்திரமல்ல, ஊரெல்லாம் கூட உன்னை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார்கள். காரணம், நீ குணசாலி. ஏன்? அவளுக்குள்ளே ஒரு குணம் இருந்தது. இந்த பூமியில மனிதர்கள் மற்றவர்களை எப்படியும் அவர்களுடைய அறிவு, தாளந்து இதையெல்லாம் பார்த்து முன்னே அவர் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்த வேண்டும் என திட்டமிடுகிறார் என்றால் அவனுடைய குணத்தை அவர் முதலாவது பார்க்க தொடங்குவார். அல்லேலூயா. அவனுடைய குணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இருமாப்புள்ள குணமா,
அவனுடைய குணம் எப்படிப்பட்ட ஒரு குணமாய் இருக்கிறது என்பதை கர்த்தர் முதலாவது புடமிட தொடங்குவார். அதை சோதித்து அறிந்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. போவாசுக்கு அப்படிதான் தெரிய வந்தது. நீ எல்லா ஜனங்களும் கூட உன்னை குறித்து சொல்றாங்கன்னு சொல்றான். ஹல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, ரூத் ஒரு இடத்துல அவள் பொறுக்கினாள் என்று இருக்கிறது. கதிர்கள் அறுக்கப்படுகிற போது அதிலிருந்து விழுகிற மணிகளை அவள் பொறுக்கினாள். விழுகிறதை தான் பொறுக்கினாள். அவளுக்கென்று அதுல உரிமை கிடையாது. சிந்தினதையும் சிதறினதையும் தான் அவள் எடுத்துக்கொண்டாள். அவளுடைய வாழ்க்கை அவ்வளவு ஒரு ஒரு சூழல்ல காணப்பட்டது. விதவையாய் அவள் இந்த பெத்லகேமுக்கு அவள் கடந்து வந்தாள். ஆனால் அவள் அதே நிலத்திற்கு சுதந்திரவாளியாய் மாறுகிறாள். அந்த பூமியை அவள் சுதந்திரித்துக் கொண்டாள். அல்லேலூயா. எப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதம்! வசனம் மாறாதது. இன்றைக்கும் கர்த்தருடைய வசனம் அப்படியே கிரியை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்களாய் காணப்படுகிற போது அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. நீ உன் மாமியாருக்கு செய்ததை நான் அறிவேன் என்று போவாஸ் சொல்றான். டஃப்பான ஒண்ணு. ஹல்லேலூயா. அதையே அவ செஞ்சிடுறான். அதையெல்லாம் புரிந்து வைத்துதான் ரூத்துக்கு போவாஸ் பெரிய ஆசீர்வாதமாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. நம்முடைய போவாஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் இந்த பூமியில வைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் இப்ப எங்க காணப்படுகிறோம்? இன்னும் பரலோகத்துக்கு ஏறி செல்லல. நம்ம இன்னும் பூமியில வைக்கப்பட்டு இருக்கிறோம். பூமியில இருக்கிற நாட்களில அதில் உள்ள நன்மைகள், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், அதில் வைத்திருக்கிற விடுதலைகள், அதில் வைத்திருக்கிற அநேக காரியங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ராஜ்யங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஆத்துமாக்களை நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர், ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அவருடைய நாமத்திற்கென்று நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய நிறைய பகுதிகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். நமக்கு மாத்திரமல்ல, நம்மளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று தொடர்ந்து நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும்படி அநேக நன்மைகளை கர்த்தர் இந்த பூமியில் நமக்கு தேவையானதையும் வைத்திருக்கிறார். நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் நமக்கு அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் சாந்த குணமுள்ளவர்கள் எப்படி பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள் என்பதை நாம் கடந்த வாரத்தில் அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று நம்ம பார்த்தோம். ஆமென். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்று நம்ம பார்த்தோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேதம் முழுவதும் அப்படிப்பட்ட காரியங்கள். மோசேயை குறித்து பார்த்தோம். கர்த்தர் அவர்கள் போக கூடாத ஒரு நிலைமைக்கு கடந்து வந்தார்கள். மோசேயின் தலைமையில இஸ்ரவேல் ஜனம் நடத்தப்பட்டு அவர்கள் கடந்து போக கூடாத ஒரு பகுதியில வந்து நிற்கப்பட்டார்கள். அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு வழி உண்டானது, அதிசயமான வழி உண்டானது. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜன முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த வழி தெரியவில்லை. ஆனால் மோசேக்கு அந்த வழி போதிக்கப்பட்டது. மோசேயின் இடத்துல கர்த்தர், நீ உன் கோலை உயர்த்து என்று சொல்ல அந்த வழி பிறந்து வந்தது. ஆமென். அல்லேலூயா. ஏன் மோசேக்கு அது போதிக்கப்பட்டது? காரணம் வேதம் சொல்லுகிறது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. அப்படி அவன் காணப்பட்டபடினால அவனுக்கு ஒரு வழி போதிக்கப்பட்டது. சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு அதிசயமாய் திறந்து வழி கொடுத்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வெட்டாந்தரையில நடந்து போகிறது போல இஸ்ரவேல் ஜனம் அதன் வழியே நடந்து சென்றார்கள். சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று வேதம் கற்பிக்கிறது. நம்முடைய ஜீவியத்திலேயும் வழி இல்லாத நிலைமைகளுக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கக்கூடும். இனி எப்படி கடந்து செல்வோம் என்கிற நிலைமையில காணப்படுவோம். ஆனால் சாந்த குணமுள்ளவர்களாய் இருந்தால் நமக்கு ஒரு வழி போதிக்கப்படும். அது அதிசயமாய் காணப்படும். அது ஆச்சரியம் உள்ளதாய் இருக்கும். அல்லேலூயா. அதன் வழியே நாம் கடந்து போக நமக்கு வாசல்கள் திறந்து வரும். ஆமென்.
நம்மை பின்தொடர்ந்து வர சத்துருவினால அந்த வழியில வர முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு விசேஷமாய் நம்மை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், glory to God, பிரைஸ் தி லார்ட். நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் என்று இருக்கிறது. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் என்று இருக்கிறது. அது குடும்பத்திலோ அல்லது வேலையிலோ வெளியிலோ எங்கேயோ சண்டையை அமர்த்துகிறவன் யாரு? நீடிய சாந்தம் உள்ளவன். ஆமென். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீடிய சாந்தம் உள்ளவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God. பவுல் சொல்லுகிற போது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் தூரமாய் இருந்தா நீங்க எப்படியோ இருந்துக்கோ, ஆனால் இப்ப கர்த்தர் சமீபமாய் இருக்கிறபடினால உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சாந்த குணம் என்பது எப்படி? யாக்கோபும் ஏசாவும் சந்திக்க வேண்டியது வருகிறது. யாக்கோபு ஏசாவுக்கு ஒரு வெகுமதியை கொடுக்கிறான். ஏசா சண்டை போடுவான், எப்படி யாக்கோபுக்கு விரோதமாய் வருவான் என்று இருக்கிற அவ்வளவு ஒரு கோபமும் அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமும் இந்த வெகுமதி கடந்து வந்த உடனே தணிந்து போகிறது. அதுபோல நமக்கு வெகுமதி இல்லை, ஆனால் நமக்கு கடந்த வாரம் சகோதரி சாட்சியில சொன்னாங்க, கர்த்தருடைய வசனம் ஒரு வெகுமதி போல, கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு வெகுமதி போல கொடுக்கப்படுகிற போது, நமக்கு அவர் கொடுத்த ரட்சிப்பு ஒரு வெகுமதி போல, நமக்கு அவர் பாராட்டின கிருபைகளும் தயவுகளும் ஒரு வெகுமதி போல, பெரிய வெகுமதி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெரிய வெகுமதியாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஆமென். தேவனுடைய ஒரே பேரான குமாரனை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படியானால் நம்ம இருதயம் எந்தபடி சாந்தம் அடையணும்? நீடிய சாந்தம். பார்த்தா ஏசா அவ்வளவு அவன் சிநேகம் பாராட்டுகிறான் யாக்கோபோடு. அல்லேலூயா. முகம் மலர்ந்து கடந்து வருகிறான். ஆமென். இவைகளை எல்லாம் கடந்த வாரம் நம்ம கண்டோம். இப்படிதான் பூமியில நாம பூமியை சுதந்திரித்துக் கொள்ளணும். இந்த பூமியில ஜீவிக்கிற நாட்கள்ல நாம சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருப்போமே ஆனால் நம்மை சத்துரு பல இடங்களிலும் வேதனைப்படுத்தக்கூடும். பல இடங்களிலும் நாம் சில தரித்திரங்களை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். பல இடங்களிலும் நாம் சில சரிவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகும். அப்பப்ப நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிற போது, உயர்வுகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிற போது, நமக்கு மாத்திரமல்ல, நம் பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு நாம் சாட்சியுள்ள ஜனமாய் காணப்பட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அநேகருக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட முடியும். அநேகர்களை போஷிக்கிற நீதிமான்களாய் நாம் காணப்பட முடியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படித்தான் நம்ம கடந்த வாரம் அறிந்து கொண்டோம். இந்த வாரம் நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பூமியில நாம் எப்படி பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறோமோ அதே ஒரு அர்த்தத்துல நாம் இந்த பூமியில ஜெயம் பெற்றுக் கொள்கிறவர்களாயும் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில ஜெயம் உள்ளவர்களாயும் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம ஏதோ தோற்று போகணும், ஏதோ ஒண்ணுமில்லாமல் போகணும் என்பது கர்த்தருடைய விருப்பமே அல்ல. அல்லேலூயா. நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய ஒரு தீர்மானமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to Jesus. அப்ப நம்ம எப்படி ஜெயித்து கொள்ள முடியும்? காலேப்பிடத்துல கேட்டா அவன் சொல்லுவான், கர்த்தர் நம்மோடு இருந்தா நம்ம ஜெயித்து கொள்ளலாம். உண்மைதான், ராட்சதர்கள் உண்மைதான், இவர்களை ஒன்னும் செய்ய முடியாது. ஆனாலும் அந்த பகுதிகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த மலை தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் அவர்களை ஜெயித்து விடலாம் என்று விசுவாசத்தோடு சொன்னான். அல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது 5வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? Amen. Hallelujah. Praise the Lord. Glory to God. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah.
உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? துன்பம் உண்டு, துயரம் உண்டு, இடர்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. உலகத்துல in this world you will have troubles. சோதனைகள் உண்டு, பரீட்சைகள் உண்டு, பலவிதமான எதிர்பட்டு வருகிற காரியங்கள் உண்டு. நம்மை தடுமாற பண்ணுவதற்கென்றே அனுப்பப்படுகிற சத்துருவின் வல்லமைகள் உண்டு. மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிறது உண்டு. சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் தோன்றுகிறது உண்டு. கடல்ல போறாங்க, பார்த்தா எதிர்காற்று வீசுது. சீஷர்களால கடந்து போக முடியாதபடி புயல் அடிக்குது, கடல் துள்ளுகிறது, சீற்றமாய் காணப்பட்டது. இப்படியெல்லாம் இந்த விசுவாச ஜீவியத்துல நமக்கு வருகிறது உண்டு. ஆனாலும் இவைகளிலே மடிந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. இவைகளின் நடுவிலேயும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சாட்சியுள்ளவர்களாய் காணப்படணும். இவைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். இந்த உலகத்துல வருகிற போராட்டங்களில தோற்று போனவர்களாய் அல்ல. இந்த உலகத்துல பிசாசு நமக்கு கொண்டு வருகிற இச்சைகளிலே இழுப்புண்டு போனவர்களாய் அல்ல. இந்த பிசாசானவன் நமக்கு எதிர்பட்டு வருகிற போது அவன் எரிகிற அக்கினி ஆஸ்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கேடகம் விசுவாசம் என்னும் கேடகம். அல்லேலூயா. நம்ம மேல அக்கினி ஆஸ்திரங்கள் எரியப்படுகிறது, ஆனால் அதை எதிர்த்து நிற்கிறதான ஒரு கேடகம் விசுவாசம் என்னும் கேடகம். அல்லேலூயா. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம பரலோகத்துல போயிட்டா பிரசங்கம் வேற. அல்லேலூயா. பூமியில இருக்கிற நாட்களில நமக்கு பிரசங்கம், பரலோகத்தினுடைய தரிசனங்கள் ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டாலும், பரலோகத்தை குறித்த நோக்கங்கள் நமக்கு ஒரு பக்கம் அறிவிக்கப்பட்டாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்று நமக்கு உபதேசங்கள் கற்பிக்கப்பட்டாலும், இந்த பூமியில நமக்கு எதிர்பட்டு வருகிற சோதனைகளுக்கும் நமக்கு எதிரானவன் இந்த பூமியில காணப்படுகிறான் என்பதை அறிந்தவர்களாக அவனை மேற்கொள்ள நமக்கு ஒரு அழைப்பும் இந்த பூமியில உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு பக்கம் ஆயத்தமாகி வருகிற தேவ ஜனம்தான் நாம. ஆனால் நமக்கு எதிரானவன் பிசாசானவன் காணப்படுகிறான். அவனை மேற்கொள்ளுகிற ஒரு கர்த்தருடைய வல்லமையை பெற்ற கர்த்தருக்குள்ளே பலப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளைகளாக கூட நாம் காணப்படுகிறோம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? Hallelujah. Praise the Lord. உலகத்துல சில பேர் ஜெயிக்கலாம். இந்த ஃபுட்பால் நடக்குது, அதுல இந்த டீம் ஜெயிக்கும், அந்த டீம் ஜெயிக்கும், மாறி மாறி ஏதாவது ஜெயிச்சுட்டு இருப்பான். கடைசியா ஒருத்தனுக்கு கோப்பை போ இல்லையா? ஆனா இந்த உலகத்தையே ஜெயிக்கிறவன் யார்? அல்லேலூயா. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன். மற்றவனுக்கு அந்த சான்ஸ் கிடையாது. ஆமென். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மற்ற இவன் அப்படி அவன் இப்படின்னு நினைக்கிறவன்லாம் இல்ல. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் யாரு? தேவனால் மறுபடியும் பிறந்தவர்கள். அல்லேலூயா. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனங்களை கேள்விப்படுகிறதினாலே நமக்கு விசுவாசம் பெருகும். Praise the Lord. Hallelujah. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தால் நமக்கு தெரியும், அவர்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், பட்டணங்களை பிடித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. வேகமாக நான் அதை கூட ஒரு விசை வாசித்து நாம் கடந்து செல்வோம். ஆமென். Praise the Lord. எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம். Glory to Jesus. Hebrews 11. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus.
33வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அல்லேலூயா. இது நம்ம மனுஷனுடைய வாயை நம்மளால அடைக்க முடியல. இவங்க என்ன செஞ்சாங்களாம்? சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அல்லேலூயா. ஒன்னும் இல்லை, நம்ம ஊர் பக்கம் போனா நாய் குலைக்கும், அதை கூட நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் விசுவாசத்தினால என்ன செஞ்சாங்க? சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஆமென். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அல்லேலூயா. என்ன? பிரைஸ் தி லார்ட். ஆமென். Glory to God. தொடர்ந்து வாசிச்சா பிரமிச்சிரும். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். செத்துட்டானுங்க நிறைய பேர். ஆனால் ஸ்திரீகள் பாவம் தனியா என்ன செய்யறதுன்னு தெரியல. சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேறு சிலர் பாருங்க, மென்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். எதையும் செஞ்சாங்க, இப்படியும் செஞ்சாங்க, அப்படியும் செஞ்சாங்க. அல்லேலூயா. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். அதுல அவர்கள் உடைந்து போகல. அனுபவிச்சாங்க, அவ்வளவுதான், உடைந்து போகல. ஆமென். இப்படி எப்படிப்பட்ட காரியங்கள் விசுவாசத்தினால உண்டானது என்பதை நம்ம பார்த்தா பிரமித்து போகும். ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. Glory to Jesus. ஆமென். அப்ப சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று பார்க்கிறோம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. மூன்றாவதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, பிலிப்பியன்ஸ் 2:8, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. மூன்றாவது என்னது? கர்த்தர் உயர்த்தப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. எப்படி? சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. ஆமென். கீழ்ப்படிஞ்சுட்டா என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம், உயர்வு. இந்த பூமியில நமக்கு என்ன வேண்டும்? ஆசீர்வாதம், உயர்வு. அல்லேலூயா. இல்லையா? எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் நம்ம சொல்லுவோம், 1000 சொல்லுவோம், எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லுவோம். ஆமென். ஆனா கொஞ்ச நேரத்துல அழத் தொடங்கிரும், கொஞ்ச நேரத்துல நமக்கு புலம்பல் வந்துடும். அதுக்கு பேசாம கர்த்தர்ட்ட உயர்வையே கேட்டு பெற்று இருந்து நமக்கும் பிறருக்கும் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கலாம். அல்லேலூயா. அது எப்படி நடந்துச்சு? கீழ்ப்படிந்தவர்களாக இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், உயர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிக்கிறார்கள். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு உயர்வுகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாகும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், ஆதியாகமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்நிதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமோட பேசுறார் கர்த்தர். நீ கீழ்ப்படிஞ்சிட்டியா, உன் சன்னதிக்குள்ளதான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 26:4 ஈசாக்கோடு பேசுறார். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால், பாருங்க அவன் என்ன மாதிரி கீழ்ப்படிஞ்சிருக்கான். விதிகளை, கற்பனைகளை, நியமங்களை, பிரமாணங்களை கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, ஆமென், உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். தேசங்கள் யாவையும், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13, 14, 15 நான் வேகமாய் வாசிக்கிறேன்.
Deuteronomy 11, 13, 14, 15. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள். தேவன் இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார். கர்த்தர் ஆபிரகாமை எல்லா தேசங்களிலும் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். எல்லா தேசங்களையும் அவன் சந்ததிக்கு கொடுத்தார். அல்லேலூயா. சகல ஜாதிகளும் அவன் சந்ததிக்குள்ள பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. Amen. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. Thank you, Jesus. Praise the Lord. நிதானித்து பார்க்கிற போது நமக்கு ஒரு காரியம், நான் யோசித்து பார்த்தால் எனக்கு ஒரு காரியம் தெரிய வருகிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? சாந்த குணத்தையும் காணாம், விசுவாசமும் குறைவாதான் இருக்கு, அற்பமாதான் இருக்கு, கீழ்ப்படிதலும் சுத்தமாவே இல்லை. என்ன செய்யறது ஆண்டவரே? இப்படிதான் நான் யோசிப்பேன். அல்லேலூயா. நம்ம நிதானித்து பார்த்தால் கர்த்தருக்குள்ள நம்முடைய குறைவுகளை நாம் எண்ணி பார்க்கிற போது நமக்கு தெரியும். ஆமென். சாந்த குணம் எங்கன்னு தெரியல அப்படின்னா என்னன்னு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆமென். நமக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் அப்படி இருக்கு. சரி, மனத்தாழ்மையும் கீழ்ப்படிதலும் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஏதோ அப்பப்ப. விசுவாசம் என்று பார்த்தால் அதற்கும் நமக்கு கிக் ஆக மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்பப்ப வசனம் கேட்கும் போது கிக் ஸ்டார்ட் பண்றது மாதிரி ஆகுதே தவிர அதற்கப்புறம் அப்படியே மனமடிவாக போகுது. அப்ப மூன்றுமே இல்லையே, நான் என்னதான் பூமியில சுதந்திரிக்க முடியும்? எப்படிதான் உயர்வுக்கு வர முடியும்? எப்படிதான் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அல்லேலூயா. மூணுமே தடுமாற்றமா இருந்தா என்ன செய்ய முடியும்? ஆமென். இப்படிதான் நம்ம காணப்படுகிறோம் பல வேளைகளிலே. இந்த ராத்திரியில கூட நம்ம கர்த்தருக்குள்ள நம்மை நிதானித்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம மென்மையா நினைப்பதை விடவும் நமக்குள்ள இருக்கிற குறைகளை கர்த்தரிடத்துல அறிக்கை செய்கிற போது நமக்கு நிச்சயமாக விடுதலை பிறக்கும். கர்த்தரிடத்துல பாவ மன்னிப்பை நாம் எதிர்பார்க்கிற போது கர்த்தர் நமக்கு அவருடைய ஒரு பரிசுத்தத்தை கொடுப்பார். அவருடைய சுபாவங்கள் நமக்கு கடந்து வர தொடங்கும். அவருக்குள்ள இருந்த விசுவாசம் நமக்குள்ள, அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை நிறைவாக்குகிறவருமாய் இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக இருந்தபடினாலே அவரை பின்பற்றுகிற போது நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு தன்மை, ஒரு பக்குவம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே கடந்து வரும். பரிசுத்த ஆவியின் உதவியோடு நமக்கு அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலின் தன்மைகள் சரீரத்திலே உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. ஆனாலும் நான் குறையுள்ளவன் ஆண்டவரே, எனக்கு இதுல எப்படி விடுதலை உண்டு என்று சொல்லுகிற நமக்கு கர்த்தர் நான்காவதாகவும் ஒரு காரியத்தை இந்த பூமியில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் இதை காண்பிக்கிற போது கொஞ்சம் பிரமிப்பா இருந்தது. ஆமென். அவர் பலவீனர்களுக்கு உதவி செய்கிறவர். அவர் நம் விழுந்து போகிறவர்களை உயர்த்துகிறவர். கை கொடுத்து உயர்த்துகிறவர். அப்படி கை கொடுக்கிற ஒரு வார்த்தையா இந்த வசனம் கண்களில் பட்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் குறைகளை அறிக்கை செய்கிற போது பரிசுத்தாவியானவர் நமக்கு கை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவரே, சாந்த குணத்துல எனக்கு குறை உண்டு, விசுவாசத்துல எனக்கு குறை உண்டு, கீழ்ப்படிதலில் எனக்கு குறை உண்டு, நான் என்ன செய்வேன் என்று கர்த்தருடைய சமூகத்துல பலவீனர்களாக அவரிடத்துல அறிக்கை செய்து என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே, எனக்கு விசுவாசத்தை கொடும், வர்த்திக்க பண்ணும்.
ஹல்லேலூயா, எனக்குள்ள விசுவாச உணர்வுகள் உண்டாகட்டும் என்று கர்த்தரிடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எனக்கு சாந்த குணம் இல்லையே, சுபாவத்தின்படி நான் நடந்து கொள்கிறேனே, என்னுடைய ஜென்ம சரீரத்தின் சுபாவம், ஜென்ம மனுஷனுடைய சுபாவம் என்னிலே மேற்கொள்ளுகிறதே என்று கர்த்தரிடத்துல மிக மனம் வருந்துகிற போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிறார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் பண்ண முடியல ஆண்டவரே, அதற்குரிய ஞானமும் புத்தியும் அதற்குரிய இருதயத்தில ஒரு பெரிய தன்மையும் பக்குவமும் எனக்கு இல்லையே, பலவீனனாய் காணப்படுகிறேனே, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேனே என்று அல்லேலூயா நிர்பந்தமான மனுஷனாய் காணப்படுகிறேனே என்று கர்த்தரிடத்துல நாம் கதறுகிற போது நம்மோடு கர்த்தர் இடைபடுகிறார். இந்த ராத்திரி வேளையில ஏசாயா தீர்க்கதரிசி 58ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 14ஆம் வசனத்துல கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற ஒரு வார்த்தை உண்டு. அதை நான் வாசிக்கிறேன். ஐசையா 58, 13 and 14. அதோடு நான் முடிக்கிறேன். கவனமா இதை நாம் பெற்றுக்கொள்வோம். Praise the Lord. Hallelujah. Isaiah 58, 13, 14. Praise the Lord. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், அல்லேலூயா, அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தகுதியே இல்லாத ஒரு மனுஷன், சாந்த குணம் இல்ல, குறைவு இருக்கு, ஆனா அது வேணும்னு வாஞ்சிக்கிறான். விசுவாசத்துல குறைவு இருக்கு, அதை இன்னமும் கர்த்தர் நிறைவாக்கணும்னு விரும்புறான். கீழ்ப்படியணும், கர்த்தருக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கிறது. அல்லேலூயா. அவனுக்கு கர்த்தர் ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லுகிறது. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to God. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அது எந்த நாள் என்று தெரியும். ஆமென். நம்ம வாரத்துல ஒரு நாள், அநேக தேசங்களிலே ஞாயிற்றுக்கிழமை, சில தேசங்களிலே வெள்ளிக்கிழமை என்று இருக்கிறது. ஆமென். அப்படி இல்ல, சில பகுதிகளில வேற நாட்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு நாளையாவது பிரதிஷ்டையுள்ள ஒரு நாள், சபையாக, ஆமென், தேசத்துல ஒரு சபையாக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சபை கூடி வருகிற அந்த நாள். அல்லேலூயா. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே பரிசுத்த ஆராதனைக்கு கூடி வருகிற அந்த நாள். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனத்தை தேவ சபையிலே கூட்டி சேர்க்கிற அந்த ஒரு நாள். அல்லேலூயா. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. நம்ம மூடு இப்படி போகும், அப்படி போகும். நமக்கு இப்படி விருப்பம் வரும், அப்படி விருப்பம் வரும். சில நாள் டல் ஆயிரும், சில நாள் நல்லா இருக்கும். ஆமென். ஆனா வசனம் சொல்லுது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உராபாலா ரீபா தூரி அந்தராதனஷ்யா ஜுடதிட வௌரத்திடா ரெபதி அந்தராதனஷ்யா. Glory to God. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. மற்ற நாள்லையும் செய்யணுமா அப்படின்னா கர்த்தருக்குள்ள நடத்தப்படுகிறது தான் நல்லது. ஆனா நம்ம பலவீனங்களை நாம் அறிவதை விடவும் கர்த்தர் நன்றாய் அறிகிறார். அல்லேலூயா. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. ஆமென். உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உரபல ரிபா ரிப கடாபரி அந்தராதனஷ்யா. அநேக தேவ பிள்ளைகளுக்கு சவாலாய் அந்த நாள் மாறும். எப்படி தெரியுமா? அன்னைக்குதான் கல்யாணம் வச்சிருப்பாங்க, அன்னைக்குதான் விசேஷங்கள் வச்சிருப்பாங்க. நல்ல வேளை நம்ம தேசத்துல இருந்து வேற தேசத்துல இருக்கோம். இல்லைன்னா நம்ம ஊர்ல நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் அந்த நாள் தான். அல்லேலூயா. உன் காலை விலக்கி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மற்ற நாட்கள் எல்லாம் கேளிக்கைகள், எவ்வளவோ டிவி பார்க்கிறோம், வரோம் போறோம், என்னென்னமோ வேலைகள் செய்யறோம். ஆனா ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும். சொந்த வழிகள்ல நம்ம பாட்டுக்கு நம்ம யோசனையின்படிலாம் இல்ல, வீட்டுல இருக்கிற ஆள் சொல்றதுனாலையும் கிடையாது. இது கர்த்தர் நியமித்ததான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்றுதான் எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, அது எவ்வளவு அப்ப தீர்மானமாய் சொல்லப்பட்டிருக்கு.
ஏன்னா நம்ம சொல்லிடுவோம், புதிய ஏற்பாட்டுல வேற, பழைய ஏற்பாட்டுல வேற, இப்படி வேற அப்படி வேறன்னு மாத்திரும். அல்லேலூயா. அதனாலதான் வசனத்துல கர்த்தர் எப்படி முடிக்கிறாரு? கர்த்தருடைய வாய்தை சொல்லிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றும் என்றும் என்றைக்கும் மாறாத பிரமாணமாய் அது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும். சண்டே தான் எல்லா பேச்சும் வரும் நமக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா சொந்த பேச்சுகளும் நமக்கு என்னைக்கு வருது? சண்டே தான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, பரிசுத்த ஆராதனை நாள்ல தான் நமக்கு சொந்த பேச்சு பெருகுது. ஆமென். மற்ற நாள்லாம் வேற என்னென்னமோ பிஸியா இருந்துட்டு அந்த நாள்ல தான் நம்ம பேசுறோம். ஆனா கர்த்தர் சொல்றார், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும். ஆமென். அது எப்படிப்பட்ட நாள்? மற்ற நாள்லாம் துக்க முகமா இருந்துக்கும். அல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஆராதனை நாள்னா காலையில எழும்புகிற போதே அன்னைக்கு மனமகிழ்ச்சியின் நாள் இன்னைக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லா நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் தான். ஆனா கர்த்தருடைய விசேஷமாய் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும். ஏன்னா அது பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறோம். நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? புதிய உடன்படிக்கை பெற்றிருக்கிற நாம கர்த்தருக்குள்ள, ஆண்டவரே நான் உம்மை ஆராதிப்பேன், உம்மை மகிமைப்படுத்துவேன், உம்மை என் சபை ஜனத்தோடு பாடி ஆராதிப்பேன் என்று ஒரு பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அல்லேலூயா. A consecration has been made. அல்லேலூயா. தேவ ஜனத்திற்கு ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு நாள். அல்லேலூயா. அந்த நாளிலே அது மன மகிழ்ச்சியின் நாள் என்று நம்ம கருதி கர்த்தருடைய பரிசுத்த நாளை, கர்த்தருடைய பரிசுத்த நாள்னா நமக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் 3ஆம் நாளில. அதனுடைய ஒரு ஏற்பாடு தான். என்ன ஏற்பாடு? அந்த நாளிலே சபை கூடி வருகிறது. ஆமென். இது அந்த பரிசுத்த நாளில மகிமையுள்ள நாள் என்று அதை சொல்லி காலையில எழும்பும் போதே சொல்லிடணும், இது மகிமையுள்ள நாள். அல்லேலூயா. மற்ற நாள்ல வம்பு சண்டை வந்துச்சுன்னா நான் பண்ண ரெடி. இன்னைக்கு என்ன இல்ல, நான் அதுக்கு மூடுல இல்ல. நான் இன்னைக்கு வெறும் மகிழ்ச்சியாகவும் தேவனை மகிமைப்படுத்தியும் பேசினாலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தியும், ஆமென், ஹல்லேலூயா, அதை மகிமையாக எண்ணுவாயானால் தான் வசனம். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்படி இருந்துட்டோம், ஆமென், சாட்சியாய் சொல்ல முடியும். ஆமென். அநேகரை நீங்கள் கேட்டு பார்த்தா அவங்களும் சாட்சியா சொல்லுவாங்க. பரிசுத்தவான்களை கேட்டா சொல்லுவாங்க, அது கர்த்தருக்குள்ளே மனம் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு நாள். மன மகிழ்ச்சியா நம்ம கருதுனோம்னா நம்ம இருதயம் மனம் மகிழ்ச்சியா என்றென்றைக்கும் காணப்படும். கர்த்தர் பூமியின் உயர்ந்த இடங்களில் நம்மை ஏறி இருக்கும்படி செய்து, அல்லேலூயா. பாருங்க, உயர்வு, மன மகிழ்ச்சி, சுதந்திரிக்கிறோம். பூமியை சுதந்திரிப்பா என்று சொல்லப்பட்டது. அது உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபை குறித்து நமக்கு தெரியும். அவன் ஆபிரகாமின் ஈசாக்கின் 2 பேர் நம்ம பார்த்தோம். எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், எப்படி ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான், 2ஐயும் பார்த்தோம். யாக்கோபுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. அவன் 2 பரிவாரங்களோடு ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் யாருக்கும் வெகுமதிகளை அனுப்பி அவர்களையும் சாந்தப்படுத்தக்கூடியவனாய் மாறினான். அவன் சாந்தமுள்ளவனாய் இருக்கிறானோ இல்லையோ, மற்றவர்களையும் சாந்தப்படுத்தக்கூடிய வெகுமதிகளை உடையவனாய் அவன் இருந்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் ஆபிரகாமின் ஈசாக்கின் ஆசீர்வாதம், அவன் கீழ்ப்படிந்தவனாய் இருந்தான். ஆனா அதை விடவும் அவன் ஆபிரகாமின் ஈசாக்கின் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரம் என்பது அது 2 பரிவாரங்கள் உள்ளது. அது பெருக்கமான ஒரு சுதந்திரம். அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பூமியை சுதந்திரிப்பீர்கள். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யாக்கோபு என்ன செஞ்சான்? மனுஷனோட போராடியும் ஜெயிச்சான், தேவனோட போராடியும் ஜெயிச்சான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜெயம் அவனுக்குள்ள இருந்தது. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அவனுக்கு கிடைச்சிச்சு. ஆபிரகாமின் ஈசாக்கின் கீழ்ப்படிதலுடைய சுதந்திரம் அவனுக்கு உண்டானது. ஆமென். மற்றவர்களையும் சாந்தப்படுத்தக்கூடிய வெகுமதிகள் அவனுடைய கையில இருந்துச்சு. பாருங்க, உயர்வு, மேன்மை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சுதந்திரத்தால யாக்கோபை கர்த்தர் எப்படி போஷித்தாரோ அதுபோல நம்மை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வாய்தை சொல்லிட்டு கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அற்புதமான ஹல்லேலூயா ஒரு வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து
ஆமென். நம்ம எவ்வளவு குறை உள்ளவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த காரியத்துல நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போமே ஆனால் ரபல ரிபப ஷபரிப கரபல திடவ ரியந்தராதனஷ்யா பலவீனர்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் உயிரோடு எழும்பினார். அந்த நாளிலே, கர்த்தருடைய பரிசுத்த நாளிலே, ரபல ரிபப ஷபரிப கரபல. தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி டு காட். நம்ம கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாய் அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி காணப்படுவோமே ஆனால், ஓ தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே கர்த்தர் நம்மை போஷிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நம்ம மன மகிழ்ச்சியா இருப்போம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளட்டும். இந்த வார்த்தைகளுக்கு நம்ம அப்படியே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குறைகளை அறிக்கை செய்கிறோம். சாந்த குணத்திலே குறைவுண்டு ஆண்டவரே, விசுவாசத்திலே குறைவுண்டு, கீழ்ப்படிதலிலே குறைவுண்டு கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தர் எங்களோடு பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் எங்களை போஷிக்கும்படி கர்த்தர் காண்பித்திருக்கிறதான இந்த சத்திய போதனைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாளில எங்களுடைய சொந்த பேச்சை பேசாமல் இஷ்டமான வழிகளில் நடவாமல் ஆண்டவரே, காலையில எழும்புகிற போதே ஆர்வமுடன் உம்முடைய சமூகத்திற்கு வர வேண்டும், உம்மை மகிமைப்படுத்த வேண்டும், குடும்பமாய் உம்மை ஆராதிக்க வேண்டும், உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும், உமக்கு ஆராதனை பாடல்களை நாள் முழுவதும் பாட வேண்டும், உம்முடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும், உம்முடைய போதனைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று தாகத்தோடு பசியோடு மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரே ஓய்வு நாளை நாங்கள் அனுசரிக்க கர்த்தர் எங்களுக்கு வருகிற நாட்களில் வருகிற மாதங்களில் வருகிற வருடங்களில் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி நாங்கள் செய்து வருகிற போது யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் இரு பரிவாரங்களோடு எங்களை கர்த்தர் சந்தித்து எப்படி அவன் அநேகரை சாந்தப்படுத்தக்கூடிய வெகுமதிகளை உடையவனாய் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தீரோ அதுபோல் எங்களை ஆசீர்வதித்து ஆபிரகாமின் ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் இரு பரிவாரங்களுடன் அவனை ஆசீர்வதித்தீரோ அதுபோல் எங்களை ஆசீர்வதித்து அவன் மனுஷரோடு போராடியும் தேவனோடு போராடியும் ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். அப்படி ஒரு உலகத்தை ஜெயிக்கிற அந்த விசுவாசத்தை உடையவர்களாய் நாங்கள் மாறி வர கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பது எப்படி என்று நாங்கள் திகைத்து போயிருக்கிற போது கர்த்தர் எங்களை அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாலே போஷித்து எங்களை கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கும்படி செய்து எங்களை ஆண்டவரே இப்படிப்பட்ட சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.